மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் அரசால் கொடுக்கப்பட்ட இலவச வீட்டுமன பட்டாவை அபகரித்து குடியேறிய சமூக விரோதிகள் மேல் நடவடிக்கை எடுக்க கோரி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தோடு குடியேறும் போராட்டம் நடத்தப்பட்டது. இங்க இருக்கிற வரகடத்துல இருக்கிற வேற ஒரு முதலாளிக்கும் இந்த இடத்த கூறு போட்டு கொடுத்து இருந்தாக்கா அதே இந்த சமூக விரோதிங்க ஆக்கிரமிச்சுட்டு இருந்தா இந்த அரசு இப்படிதான் செயல்படுமா? அந்த முதலாளி கிட்ட போயிட்டு இல்ல நாங்க நடவடிக்கை எடுத்து இருக்கிறோம், காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம், எஃப்ஐஆர் போட்டுறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்க உங்களுக்கு இடத்தெல்லாம் அடைப்பு கொடுத்துக்கிறோம், இலவசமா உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறோம், நீங்க பொறுமையா இருங்கன்னு அந்த முதலாளி கிட்ட போய் சொல்லுமா? இல்ல நைட்டோட நைட்டு போலீஸ் அனுப்பி மொத்த பலத்தையும் அங்க பிரயோகிச்சுட்டு அங்க இருக்கிற சமூக விரோதிகளை கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு இருக்காங்க. இதை மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்கும் போது இந்த அதே நடவடிக்கை இதுல செயல்படுறதுக்கு இது எது இவங்களை தடுக்குது? இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசு முதல்வர் இந்த பிரச்சனையை தலையிட்டு இதுக்கு ஒரு சமூக தீர்வை கண்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் அங்க அமைதியான வாழ்க்கை நடத்துறதுக்கு உத்தரவாதப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த குடியேறும் போராட்டத்தின் மூலமா மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் பதிய வச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி விட்டுட்டு நம்மளோட இப்போராட்டத்தை வாழ்த்து குன்றத்தூர் ஒன்றிய தலைவர் தோழர் கே அண்ணாதுரை அவர்கள் பேசுவார். மதிப்புமிகு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்காக நம்ம குரல் கொடுத்துருக்கோம். அவர்களை கொஞ்சம் மிரட்டி வச்சிருக்கிறாங்க. திருநங்கைகளை நேற்று நைட்டோட நைட்டாக ஃபோன் பண்ணி நீங்களாம் யாரும் அங்கே போகக்கூடாது, உங்களுக்கு நில அளவை பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னதாக ஒரு திருநங்கை எனக்கு சொன்னோம். அப்போ அந்த அளவில் அவங்கள மிரட்டி வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மிரட்டல் உங்களுக்கும் சில இடங்கள்ல ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் பயப்படாமல் இங்கு வருகை இருந்திருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் உங்கள் அனைவருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய குன்றத்தூர் பகுதி செயலாளர் ராம் அவர்களே, அது மட்டும் எங்களுக்கு பல்வேறு வகையான ஆலோசனைகளை அளித்துக் கொண்டிருக்கின்ற